பிரசாந்த் எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இருந்து இந்த நிகழ்கால சத்தியங்களை படிப்பதற்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போதுமானவராக இருந்து கிருபையாக வழிநடத்தி வருகிறார். அவருடைய கிருபைகள் திரைக்கு பின்னால் பாகம் 14 பாகம் 14 நீதிமானும் தேவனும் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். நீதிமானும் தேவனும் என்ற தலைப்பின் கீழாக சுருக்கமாக படிக்க இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்திலிருந்து கூக்குரல் என்ற தொடரை நாம் படிக்க இருக்கிறோம். கூக்குரல், ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த கூக்குரல் தொடரானது நம் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்வதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாள் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதுமாக எங்களோடு பேசுங்க தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு நீர் அருமையான பாடங்களை கற்பித்து தரீங்க ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக ஆவியானவர் அடியனை பயன்படுத்தும்படியாகவும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசுதமாக இருக்க கிருபை தாங்க. இவை யாவையும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் புண்ணிய நாமத்திலே கெஞ்சி கஞ்சிவிட வரம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமாக இருப்பதனால நாம் ஆயத்தப்படுவதற்கான செய்திகளை இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களிலே நாம் ஒருவேளை செய்தித்தாள்களை பார்த்தோம் என்றால் ஜமைக்கா பகுதியில் அடித்த சூறாவளிகளை பற்றி ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம். மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் இந்த நூற்றாண்டின் இந்த நூற்றாண்டின் இப்படிப்பட்ட புயல் இருந்ததில்லை என்பதற்கு இணையான ஒரு புயலாக இருந்தது. இன்னும் காலங்கள் வருகிறது. இன்னும் தேசத்தில் இன்னும் அதிகமான இயற்கை பேரிடர்கள் காணப்படும் என்பதுதான் நமக்கு பரிசுத்த வேதாகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்கும் சம்பவங்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலே கொடுக்கப்பட்ட காலத்திலே நாம் பயபக்தியாக ஜீவித்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியமான எண்ணம். அதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த 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 நிகழ்கால சத்தியங்களை நாம் படிக்கிறோம். இந்த நாளிலும் தேவநாயக கர்த்தர் இந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை எப்படி கேட்குறாங்க என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனும் நீதிமானும் அல்லது நீதிமானும் தேவனும் என்ற தலைப்பின் கீழாக எடுத்தவர்கள் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபின் புத்தகம் யாக்கோபு 5 16 வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 2 பேர் சொன்னாங்க. அந்த 2 பேர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்கிற வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். யாக்கோபு 5 வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது. இந்த நீதிமானை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறேன். யோசேப்பு ஒரு நீதிமான் என்று சொல்லி ஒரு பாடத்தை உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். அப்போ நிறைய வசனங்கள் நீதிமானை ஒப்பிட்டு நான் உங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கிறேன். இந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் என்னவா இருக்கிறது, பலனுள்ளதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நீதிமான் வேதத்தில் பார்க்குறோம். நீதிமான் தேவனுக்கு பிரியம். தேவன் நீதிமானை சிநேகிக்கிறான். இந்த நீதிமான் ஜெபம் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இந்த யாக்கோபு 5 இந்த வசனங்களுக்கு முன்ன பின்ன நீங்கள் வாஸ்தா தெரியும் உங்களுக்கு. எலியா என்ன பண்ணார்னா ஜெபித்தார், மழையை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபித்தார், மழையை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு ஒரு பலனுள்ளதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம்.
மற்றும் ஒரு வசனத்தை பாருங்க, நீதிமான் பண்ணுக ஜெபம் எப்படியாக இருக்கிறது நீ என்று பாருங்கள். 1 பேதுரு 3 12 1 பேதுரு 3 12 இந்த நீதிமான்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது என்பதை நீங்கள் பாருங்க. 1 பேதுரு 3 கர்த்தருடைய 12. கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது என்று. அப்போ முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம், இது நீதிமான் பண்ணுற ஜெபம் பலனுள்ளதாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ இது நீதிமான் பண்ண ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா பதில் கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த வர்த்தத்தின் இந்த இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீதிமான் போய் கேட்குறாங்க அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஒரு அனுபவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 19 ஆதியாகமம் 19 ஆதியாகமம் 19 கவனத்தை திருப்புங்க. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் என்ன நடந்தது சூழ்ந்தது என்று நாம் நாம் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறோம். கடைசி பாகமாக இந்த நாளில் 19 29 வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இப்ப இங்க பாருங்க, இந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நீதிமான்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, அது தேவன் செவி கொடுப்பார், பதிலளிப்பார் என்று நாம் பார்த்தோமே. இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தின் அழிவிலிருந்து லோத்து காப்பாற்றப்பட்டதுக்கான ஒரு காரணம், முக்கிய காரணம் 29 நம்ம பார்க்கிறோம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது, சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து, யாரோ ஒரு மனிதனை நினைச்சு என்ன பண்றாங்கன்னா தேவன் லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பி விட்டார் என்று. அப்ப இந்த ஒரு மனுஷனுடைய ஜெபம், வேண்டுதல், ஆண்டுடைய பாதத்தில் வேண்டுதல் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்களிலே அழியும் மாந்தர்களுக்காக ஜெபிக்கும் பிள்ளைகள், ஜெபிக்கும் பிள்ளைகள் அழியும் மாந்தர்களுக்காக. பாருங்க, இந்த ஆதியாகமம் 18 அதிகாரத்துல 32 நீங்கள் யாராவது வாசிங்க. 32 18 அப்பொழுது அதிகாரம். அவன் சரி. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இங்க பாருங்க, ஆபிரகாம் வேண்டுதல், அவருடைய ஜெபம் பாருங்க. ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை அழிப்பீங்க. அப்படியே குறைச்சு 50 அப்படி ஒண்ணுனா குறைச்சிட்டே வராங்க, கடைசியில 10ல வந்து நிக்கிறாங்க. இந்த 10 நீதிமான் இருந்தா என்ன பண்ண மாட்டீங்களா, இது அழிக்க மாட்டீங்களா என்று கேட்கிறாங்க, அழிப்பீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப தேவன் இந்த லோத்தை காப்பாற்றியதற்கான வெளியே வந்ததுக்கு, இந்த பட்டண அழிவிலிருந்து வெளியே வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுடைய ஜெபம், இந்த நீதிமானுடைய ஜெபம்.
அழியும் மாந்தர்களுக்காக ஜெபி. ஆனால் இந்த நாளில் ஒரு அற்புதமான பாடத்தை தேவனுடைய கிருபையினால படித்துக் கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட நீதிமான் உடைய ஜெபம் தேவன் கேட்பார் என்று வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட நீதிமான் ஆண்டு சமூகத்தில் ஜெபம் செய்த பொழுதும் ஜனங்கள் அல்லது இந்த பட்டணம் அழிந்து போனது, அதற்கு காரணம் என்ன? என்ன காரணம் என்பதை தான் இந்த நாளில் மைய பாடமாக நாம் படித்துக் கொள்ள போகிறோம். மைய பாடமாக, ஏன் ஆண்டவரே ஒரு நீதிமான் பதிலளிப்பீரே போனது? தொடர்ந்து என்னோட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க பயணம் செய்யுங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். நல்லா கேட்டுக்குங்க. நம்முடைய சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பட்டண பட்டணத்திலும் சரி, வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் என்ன பண்ணுங்க? களி கூறும். துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, அப்ப நீதிமான்கள் நாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பட்டணம், அப்ப இந்த பட்டணம் அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொன்னா அங்க என்ன பண்ணலன்னா 10 நீதிமான்கள் கூட என்ன பண்ணல, இல்ல. அதுதான் இந்த பட்டணத்திற்கான அழிவை நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம், மற்றும் ஒரு வசனத்தை பார்ப்போம். என்ன காரணம்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த நீதிமான் நாம் படிக்கிறோம், நான் நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் செழிக்கும் என்று பார்த்தோமே. இந்த நீதிமான் யார்? யார் தான் நீதிமான்? நீதிமான் ஆரம்பத்தில் பார்த்தோம், நம்ம அவன் ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறான், அவன் மன்றாடுகிறான், ஆண்டு சமூகத்தில் மன்றாடுகிறான் என்று நாம் பார்த்தோம். இப்போ நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் செழிக்கும் என்று நாம் பார்த்தோம். இந்த நீதிமான்னா யார்? நம்ம நீதிமானா என் கட்டளை இருக்கணும். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். யார் நீதிமான் என்கிற ஒரு கேள்வியை ஒருவேளை உங்கள் முன்பாக வைத்தால் வசனம் சொல்கிறது, யார் நீதிமான்னா என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே யாரு? நீதிமான். நீதிமான். இப்ப பாருங்க, பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்கள்லாம் யாரு நீதிமான், யார் நீதிமான் என்று படித்தால் இவங்க தான் நீதிமான். என் கட்டளையின்படி நடந்து. இப்ப புரியுதுங்களா ஏன் 10 கட்டளை முக்கியம், ஏன் அது அழிந்து போகல அப்படின்னு, ஏன் நம்முடைய சபையில பரிசுத்த வேதத்திலிருந்து போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீதிமானாய் இருப்பதற்கு அவன் கட்டளைகளை கைக்கொள்வான். பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக மாத்திட்டான் பார்த்தீங்களா? இப்ப பாருங்க, நீதிமான். அப்ப துன்மார்க்கர் அழிஞ்சு போறாங்க அப்படின்னா நேர் எதிர், நீதிமானுக்கு நேர் எதிர்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கட்டளைகளை கை கொள்ளாம, அவங்க நியாயங்களை செய்யாம, உண்மையா இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க? வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இந்த சோதோம் குமரா பட்டணம் அழிவிற்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாக இல்ல, தேவனுடைய நியாயங்களை கை கொள்ளல, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளல, அதுதான் அந்த அழிவுக்கு காரணம். நமக்கு ஒரு பாடம் எச்சரிப்பு இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, என்ன எச்சரிப்பு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல நம்ம கண் முன்னாடி பாக்குறோமே, இப்ப நீதியா நடந்து கொண்டிருக்குதா இல்ல நியாயம் இல்லாம போயிட்டு இருக்குதா அப்படின்னா யோசித்து பாருங்க. நியாயம் இல்லாம போயிட்டு இருக்குன்னா என்ன அடுத்து நடக்கும் அப்படின்னா அழிவு தான். அதுதான் நம்ம சோதோம் குமார பட்டணத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். தேவன் நீதிமான்களை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டணத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதற்கு தான் இந்த செய்தியெல்லாம். மகனே மகளே வெளியே வா, தப்பித்துக்கொள், மனம் திரும்பு, ஆயத்தப்படு. அப்ப நீதிமான் அப்படின்னா யார்? வருஷத்தை வேதம் சொல்கிறது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே யார்? நீதிமான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. தேவன் எப்படிப்பட்ட இந்த நியாயத்தை செய்வார் பாருங்க.
உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது எப்படிப்பட்ட நியாயத்தை வைத்திருப்பார்? ஏன்னா ஆபிரகாம் வேண்டுறார், ஆண்டவரே என்று அவர் வேண்டுகிறார், வழக்காடுகிறார். ஆனால் அந்த பட்டணம் அழிக்கப்படுது. தேவன் பட்டணத்தை அழிச்சிடுறாங்க. காரணம் என்ன? எதற்காக தேவன் இந்த பட்டணத்தை அழிச்சிருப்பாங்க? காரணம் என்ன? வசனத்தின் முடி நாம் பார்ப்போம். உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 25. மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். தேவன் ஒரு நீதியை கொடுக்குறாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நீதியை கொடுக்குறாங்க. எப்படி தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னா, வசனம் சொல்கிறது, மனிதருக்குள்ளே ஒரு வழக்கு உண்டானால் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள், ஜட்ஜி என்ன பண்ணணும்? நியாயபதி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளியும் என்று தீர்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, தேவன் இந்த பட்டணத்தை நியாயம் தீர்த்திருக்காருன்னா எப்படி நியாயம் தீர்த்திருப்பாரு? நமக்கே தேவன் சொல்றாங்க, நீ நியாயம் தீர்க்கும் போது நீதிமான் நீதிமான்னு சொல்லு, குற்றவாளியை குற்றவாளின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, தேவன், பரத்தின் தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட நியாயத்தை தீர்த்திருப்பார்? அப்ப நீதிமானை என்ன பண்றாங்க? தேவன் தப்பிக்க விடுறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம படுத்திருக்கோம். லோத்து நீதிமான் என்று ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பாடத்தை வசனத்தை எடுத்திருக்கிறேன். இப்போ தேவன் நீதிமானை நீதிமான் என்றாங்க. துன்மார்க்கரை என்ன பண்றாங்க? தேவன் துன்மார்க்கன் என்றதான் என்ன பண்ணுவாங்க? தேவன் நியாயம் தீர்ப்பாங்க. மறந்துடாதீங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாக நம் நீதிமானாக வாழணும். ஏன்னா தேவன் மாற்றி சொல்ல மாட்டாரு. மறுபடியுமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார்? சாதாரணமாக நம்ம கடந்து பெற முடியாது. நம்ம சாதாரணமாக கடந்து பெற முடியாது. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். தேவன் நியாயம் தீர்க்கும் போது எப்படி நியாயம் தீர்ப்பார்னு இப்போ தான் சொன்னேன், வசனம் சொன்னேன். நீதிமானை நீதிமான் என்றும் துன்மார்க்கனை துன்மார்க்கனை என்றும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் நியாயம் தீர்ப்பார். சரியா இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு சரியாக இருக்கும். ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை ஒரு வத்தம் வாசிங்க. 8ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். தேவன் சொல்றாங்க, இஸ்ரவேல் மத்தியில நான் ஒரு தூக்கு நூலை விடுவேன் அப்படின்றாங்க. சொல்லி கடைசி சொல்லி முடிக்கிறாங்க. வசனம் சொல்றாங்க, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். மாட்டேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எச்சரிப்பின் செய்தி நமக்கு இருக்கிறது. அப்படின்னா, இந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் இரக்கத்தை காண்பித்திருக்கிறாங்க, வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வெளிச்சத்துக்கு செவி கொடுக்காமல் போகும்போது ஆண்டவர் சொல்ல ஒரு கட்டம் வருது. கிருபையை, ஒருவேளை தவறான போதனைகள் உங்களை தேவன் மன்னிச்சு கொண்டே இருப்பாரு. அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த கட்டத்திலே நம்ம அவருக்கு செவி கொடுக்காமல் நாம் போகும் பொழுது தேவன் சொல்றாங்க, நான் தூக்கு நூலை விடுகிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 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 கடைசி நாட்களில் தேவன் நுட்ப நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் வழக்காடுவதை நிறுத்தப் போகிறார். அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லிடுவாரு, நான் இனிமேல் மன்னிப்பு கிடையாது. சோதோம் குமரா பட்டணத்துக்கு அப்படி ஒரு நாள் வந்தது. இந்த உலகத்துக்கும் அப்படி ஒரு நாள் வருகிறது. அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் மறுபடியும் மறுபடியுமாக வலியுறுத்துவது, உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க இதை பத்தி பேசுங்க. உங்க சபையில் இதை குறித்து பேசுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் இதை குறித்து நம்ம பேசலைன்னா எதை குறித்து நம்ம பேச போகிறோம். ஐயோ, ஆண்டவர்
மன்னிக்கிற நாட்களிலே நான் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். நான் மன்னிப்பு ஆண்டு சமூகத்தில் கேட்டுவிட வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு செய்தியை நான் செய்து கொண்டிருந்தேன். என்னோடு லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நமக்கு இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கிறது. 15 நிமிடங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 18ஆம் வசனத்தை அவர்கள் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை வயலை கொண்டேன், கொண்டேன் நான் அகந்தியாய் போய் அதை அகத்தியமாய். பார்க்க வேண்டும், அகத்தியமாய் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இங்க ஒரு மனுஷன் ஒரு மன்னிப்பை கேட்கிறார். ஒரு மன்னிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு மன்னிப்பு கேட்கிறார். என்ன மன்னிப்புனா, பரலோகத்தின் தேவன் என்ன பண்றாங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீ வா என்று ஒரு மனுஷனுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்ப அழைப்பு கொடுத்த உடனே இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட மனிதன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறார். இந்த மனுஷன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்டா பரவாயில்ல. என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது நான் அந்த அந்த ராஜ்யத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னா பரவாயில்ல. இந்த மனுஷன் கேட்கிற மன்னிப்பை நீங்க பாருங்க. நான் வரல, என்னை மன்னிச்சிருங்கன்றாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை நினைச்சு நம்ம ஒருவேளை நம்ம கேட்டு நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எந்த விதத்துல வேணா மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி அல்ல. நான் சாக்கு போக்கு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. அந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா தெரியும். யாரெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி நான் வர முடியாது மன்னிச்சிருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்துல இல்ல. அவ்வளோ ஒரு பாரமான ஒரு செய்தி பார்த்தீங்களா? அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஒரு செய்தியை சொன்னாரு. நான் நீ என்ன பண்ண மாட்டேன், நானு மன்னிக்க மாட்டேன். இந்த சோதாம் குமரா பட்டணம் தேவன் மன்னி புடுகிற நாட்களிலே அவங்க என்ன பண்ணாலும் மனம் திரும்பாம காணப்பட்டாங்க. அதுதான் அடுத்து 10-15 நிமிஷம் நம்ம படிச்சு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம அப்படி ஒரு நாளும் இருந்துடக்கூடாது என்பதுதான் தேவன் விரும்புறாங்க. வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரத்துல தான் இந்த மைய பாடங்களை படிக்க போறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றத பாருங்க. ஒரு ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் செய்தால் என்ன தேவன் செய்வார் பாருங்க. அங்க உணவு பஞ்சத்தை அல்லது உணவை நிறுத்திடுவேன்றார். அந்த தேசம் பாழாய் போகும்படியாக தேவன் செய்வாராம். இது தேவன் சொல்கிற வசனம். தொடர்ந்து ஒரு முக்கியமான வசனத்தை நீங்க கவனிங்க. நீங்க ஒருவேளை இதை நீங்க வேதத்துல நீங்க தியானிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த 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 வசனத்தை அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அப்பொழுது அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 பேரும் கவனிச்சிங்களா? 3 பேர். அதனாலதான் இந்த செய்தியின் தலைப்பு நீதிமானும் தேவனும் என்று வைத்தேன். ஆனா சொல்றாங்க, இப்படி தேசம் எனக்கு விரோதமா செய்யும் பொழுது அந்த அந்த தேசத்தை நான் பாழாய் போட பண்ணுவேன். அந்த தேசத்துல இந்த 3 பேரும் யாரு? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 நபர்களையும் பரிசுத்த வேதத்துல நீதிமான் என்று என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 3 பேர் இருந்தாலும் அவங்க மாத்திரம்தான் காப்பாற்றப்படுவாங்க. அதான் வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்துல மறுபடியும் வாசிங்க.
வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வறுமையும் பாழுமாக்கும் போது வாசிங்கம்மா. அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரணியாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாங்க, நான் முதல் உணவை நிறுத்துவேன்றாங்க, அப்புறம் நான் இந்த மிருக ஜீவன்ல அனுப்புவேன். இப்பொழுது அனுப்பும் போதும் இந்த 3 பேர் இருந்தாலும், யார் இந்த 3 நீதிமான்கள்? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த தேசம் என்ன பண்ணும்? பாழாய் போகும். இவங்க மட்டும்தான் தப்பிக்கப்படுவாங்க. நீதிமான பாருங்க, எவ்வளவு முக்கியம் பாருங்க நீதிமானாய் வாழுவது. ஆனா ஒரு மறுபாடம் இருக்கிறது, நம்ம சிந்திக்கணும். இந்த நீதிமான்கள் இருந்த போதிலும் இவங்க சரியான நீதிமான்கள். அவருடைய வாழ்க்கை 3 பேரும் யோசிச்சு பாருங்க. தானியேல், நோவா, யோபு. சற்று நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். நோவா நீதிமானாக பிரசங்கித்தான். எவ்வளவு பிரசங்கித்தாலும் இந்த இந்த ஜனங்கள் என்ன பண்ணல? மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பவே இல்லை. நம்ம ஆரம்பத்தில் படித்தோம், நீதிமானோட ஜெபம், ஊக்கமான ஜெபம் என்னவென்னா நல்ல பலன் தரும், பலனுள்ளதாக இருக்கும் என்று படித்தோம். இந்த இந்த 3 பேர் அந்த தேசத்தில் இருந்தாலும் கூட இந்த ஜனங்கள் திருந்த மாட்டாங்களாம். தேவனுக்கு அது பெரிய ஒரு பாரமாக இருக்குது. அப்பா, இந்த 3 பேர் தேசத்தில் இருந்தாலும், இந்த 3 பேர் ஜெபித்தாலும், இந்த 3 பேர் பிரசங்கம் செய்தாலும், இவர்கள் சாட்சியாக ஜீவித்தாலும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா மாற மாட்டாங்க. தானியலுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பாருங்க. தானியல் இருந்த நாட்களில் தானியல் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களிடத்துல ஒரு மாற்றம் இருந்தது. ஆனால் சுற்றி இருந்த மக்கள் மாறல. நிறைய பேர் மாறல. தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 17ஆம் வசனம். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த 3 முறையும் என்ன பண்றோம்? நம்ம மறுபடியும் பார்க்குறோம். இந்த 3 புருஷர்கள் இருந்தாலும், இந்த 3 புருஷர்கள் இருந்தாலும், இந்த நீதிமான்கள் இருந்தாலும் கூட இந்த சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னு சொன்னா, அந்த சத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணலன்னா ஒப்பு கொடுக்கல, மாறல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, மகனே மகளே, இங்க பார், இவ்வளவு நீதிமான்களுடைய ஜெபம் பண்ணியும் கூட நீங்க மனம் திரும்பாத ஜனங்களாக இருக்கிறீங்களே, எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்க சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாங்க. இப்படி நீதிமான்கள் அனுப்பப்பட்டோம், செய்திகள் அனுப்பப்பட்டோம். ஆனால் தேவன் என்ன பண்ணான்னா, செம்மையாக நியாயம் தீர்க்கிற தேவன். அந்த ஊழியக்காரருக்கு தேவன் ஒரு ஒரு பாடத்தை சொல்றாங்க. தேவன் நீதியா நியாயம் தீர்த்தாங்களானாமா? ஆமாவா. ஒரு உதாரணத்தை தேவன் வைக்கிறாங்க. 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரணியாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மறுபடியும் பாருங்க, இப்ப 4ஆவது தடவையும் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த 3 பேர் இருந்தாலும். அப்ப ஒருவேளை தேவன் நீதியா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசி. 22ஆம் வசனத்தை வாசி. 22ஆம் வசனம். ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். நீங்க ஒருவேளை நீங்க பார்க்கலாம், துன்மார்கனுக்கு நடக்குதே இப்படி, அதாவது இந்த ஜனங்களுக்கு நடக்குதே இது சரியா என்று ஒருவேளை நம்ம எண்ணலாம். அதுக்கு தேவன் பதில் கொடுக்குறாங்க. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. 23ஆம் வசனம்.
நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்தது முகாந்திரம் இல்லாமல் செய்திருப்பேன், நான் நியாயத்தை செய்திருப்பேன். அதுக்கு உதாரணம் தேவன் கொடுக்குறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேம்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவனுக்கு கட்டளையை மீறி தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறாங்களாம். அப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னா, பாபிலோன் தேசத்தை அனுப்பி இவர்கள் எல்லாரையும் அடிமை தனத்துக்கு பாபிலோனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு போய் அடிமை தனத்துல இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? திருந்தி இருக்கணும், அல்லது மனம் மாறி இருக்கணும். ஆனால் பாபிலோன் தேசத்துக்கும் போயும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா? தேவனுக்கு கீழ்ப்படியாம நடந்தாங்களாம். அப்ப தேவன் தீர்க்கதரிசிக்கு சொல்லி காட்டுறாங்க, இங்க பாரு தீர்க்கதரிசியே, ஜனங்களை பாரு, நான் அடிமை தனத்துக்கு அனுப்புனா கூட அவங்க என் கட்டளை கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, அவங்க என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, அவங்க என்னைக்கும் ஆண்டருக்கு தூரமா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நீனே பாரு என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் என்ன வந்துச்சுன்னு சொன்னா அழிவு வந்துச்சு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள தேவன் நியாயமா செய்ய போறாருங்க. நியாயமா செய்ய போறார். நீதிமானை நீதிமான் என்றும் துன்மார்க்கனை துன்மார்க்கனும் என்றும் தீர்க்கப் போகிறார். அப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த 3 பேரை நான் யோசித்தே பார்க்கல ஆண்டவரே. யோபு, நோவா, தானியேல். அவர்கள் நீதி நிமித்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவரே, இந்த உலகம் அழிய போகிறது, அழிவுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது, பாவத்து நிமித்தமாக உம்முடைய கட்டளை மீறு நிமித்தமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அதனால இந்த நாளிலும் நம் ஜெபிப்போம், ஆண்டோட சத்தத்தை கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாய் வாழணும், நான் நீதிமானாய் வாழணும் ஆண்டவரே. ஜெபிப்போங்களா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, நாங்கள் இந்த வேதத்தை நாங்கள் படித்தோம் அப்பா சுவாமி. அப்பா, நீதிமான்களை பற்றி படிக்கிறோம், துன்மார்க்கரை பற்றி படிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் அழைக்கும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக காணப்படணும் சுவாமி. அப்பா, நீதிமான்களை ஜெபத்தை கேட்கிறீங்க சுவாமி. இந்த 3 நீதிமான்கள் ஜெபித்தார்களும் கூட இந்த ஜனங்கள் திருந்தாமல் இருந்தாங்கப்பா. அப்போ எவ்வளவு கல் மனசாக இருந்திருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் அப்படி கல் மனதாக இல்லாதபடிக்கு நீதிமான வாழுகிற ஆஸ்வதித்தாங்க. செய்திக்கு ஒப்புடுத்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வியாவியும் கண்மொழியும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் புண்ணிய நாமத்துக்கு ஜீவல பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென்.